எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து செல்வகுமார். நான் வந்து ஈஸி ஷிப்பிங் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சார். இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணுற ஒரு கம்பெனி. அதோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸில் வந்து இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங் சொல்லுவாங்க, இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட அந்த சர்வீசஸ்லாம் பண்ணி கொடுக்குறவங்க. அப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னு சொல்லிட்டு வந்து இந்த கஸ்டம்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுற அந்த ஒர்க்லாம் பண்ணுறவங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ், அப்புறம் வந்து இந்த வேர்ஹவுசஸ்லாம் அந்த மாதிரி கம்பெனிஸ், கொரியர் ஏஜென்சிஸு, இவங்க எல்லாருக்குமே சேர்ந்த போல் வந்து ஒரு ஆல் இன் ஒன் இஆர்பி சாஃப்ட்வேர் மாதிரி நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து அந்த கம்பெனிக்காரங்களோட சேல்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு, அவங்களோட ஆப்ரேஷன் சம்மந்தமான வேலைகள், அவங்களோட அக்கௌண்ட்ஸு, ஃபினான்சஸ்ஸு எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரியான ஒரு இஆர்பி. ஸோ அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒரு 4-5 சிஸ்டம்ஸ் வச்சுருக்கணும். அக்கௌண்டிங் இந்த சாஃப்ட்வேர் இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டிக்கு வேறு சாஃப்ட்வேர்லாம் இல்லாமல் ஒரே இஆர்பியில் அவங்க பண்ணுறதுனால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி நல்லாயிருக்கும். எல்லாருமே ஒரே இதில் பார்க்கறதுனால நான் ஒரு ஒர்க் பண்ணேன்னா அடுத்த ஒர்க்கு இன்னொருத்தர் பண்ணுவார். அதனால் கண்ட்ரோல் ப்ராசஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பெனி வந்து ஒரு ஷிப்மெண்ட் கிளியரன்ஸை இன்னும் ரொம்ப ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சிஐயோட ஒரு கான்ஃபரன்ஸ், இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிபிஷன். இதில் லாஜிஸ்டிக்ஸ் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்கள் வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம். எங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆஃபரிங்கில் இருக்குது, டெமோ வீடியோஸ் இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பொதுமக்கள் இதை சம்மந்தமாக பார்க்கலாம். லாஜிஸ்டிக் ட்ரேடுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சர்வீஸை நம்ம ஆஃபர் பண்ணிட்டுருக்கோம். யாராவது இன்ட்ரெஸ்டட் இருந்தால் they can contact us. We are reachable at www.easyshipping.com. Thank you. Welcome. Hi, this is Samir Azmat from Container Seals Industries. We are a 40-year-old company manufacturing security seals and other type of tamper-proof indicative seals. நான் ஒரு சின்ன டெமோ தர போகிறேன், எப்படி போல்ட் சீலை லாக் பண்ணோம் ட்ரக்கில், கண்டெய்னரில். இப்போது இது வந்து ஒரு மேல் பார்ட், இது ஒரு ஃபீமேல் பார்ட். ஸோ வி புட் இட் இன் த latch கண்டெய்னர் லாக்கிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டுட்டு இது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கிளிக் பண்ணால் லாக் ஆகிடும். ஸோ ஆரிஜின் டெஸ்டினேஷன் நடுவில் ஏதாவது டேம்பரிங் ஆச்சுன்னா இது டெஸ்டினேஷனில் போய் இழுத்து பார்க்கணும். சீல் இன்டாக்டாக இருந்துச்சுன்னா நடுவில் ஒன்றும் நடக்கலன்னு அர்த்தம். சீல் இன்டாக்டாக இல்லை ஒழிஞ்சிருந்ததுன்னா டேம்பர் ஆகிருக்குன்னு அர்த்தம். யுவர் கூட்ஸ் ஹேவ் பீன் டேம்பர்டுன்னு அர்த்தம். So this is a small demonstration of our products. We have a variety of products for securing different type of industries. இதெல்லாம் different model இருக்கு நம்ம கிட்ட. Thank you. ஆட்டோமேட்டிக் ஈகிரீசிங்னு சொல்லுவோம். இது எல்லா வெஹிக்கிளுக்கு டைப்பான வெஹிக்கிளுக்கு வந்து ட்ரக்குக்கு வைக்கலாம் நம்ம. லைக் வந்து அசோக் லைலாண்டு, பாரத் பென்ஸு, மிஷினரிஸ்க்கு, ஸோ ஃபோர்க் லிஃப்ட்டுக்கு, இந்த மாதிரி எல்லா வெஹிக்கிள் டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு வைக்கலாம். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா கஸ்டமருக்கு இது வைக்கிறதுனால வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து வெஹிக்கிளோட லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லைக் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீஸ் வந்து மேனுவலாக அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு சில பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸஸாக அடிப்பாங்க, ஒரு சில பாயிண்ட்டுக்கு வந்து கம்மியாக அடிப்பாங்க. பட் நம்ம ஆட்டோமேட்டிக் க்ரீஸ் வைக்கும்போது அந்தந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ எக்ஸாக்டாக அது மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆட்டோமேட்டிக் ஈகிரீசிங் வைக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் இருக்குது. 3 கிலோ பம்ப் இருக்குது, 6 கிலோ பம்ப் இருக்குது, 9 கிலோ பம்ப் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 3 கிலோ பம்ப் போட்டு க்ரீஸை ரீஃபில் பண்ணிட்டோம்னா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கஸ்டமரு கவலையே பட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக க்ரீஸ் அந்தந்த பாயிண்ட்டு போயிட்டு. இது வந்து ஃபியூல் மானிட்டரிங் சிஸ்டம்.
ஸோ வெஹிக்கிளுக்கு வந்து ஃபியூல் ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கு. ஸோ இது ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வண்டியில் இப்போ டேங்க்கில் எவ்வளோ இருக்குது, கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரீஃபில் பண்ணியிருக்காங்க, டிரைவர் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு நாளைக்கு எவ்வளோ கன்சப்ஷன் ஆகிருக்கு, ஸோ அதோட ஆவரேஜ் மைலேஜ் எல்லாமே நம்ம அசட் ட்ராக்கர் அப்ளிகேஷன் மூலமாக எடுத்துக்கலாம். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.